மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவர் பரிவர்த்தனையாவது, அங்கேயே சுக்கிரன் உச்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் வேறு இப்போ 10ஆம் இடத்திற்கு மாறி வந்து விட்டார். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் மாற்றங்களை கொடுப்பார். அப்போ மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதம் இந்த மாதம்னு சொல்லலாம். என்னங்க மாற்றம் இருக்கும்? வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள். வியாபாரம் பண்ணலாமா அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் எதனா பண்ணலாமா? விவசாயத்தில் இதை பண்ணலாமா, வேறு எதனா மாற்றலாமா? ஒரு மிஷினுக்கு 2 மிஷின் வாங்கி போடலாமா என்பது மாதிரியான வருமானத்தை பற்றிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் உச்சத்தை அடைகிறார். சூரியன் 11ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறது என்பது ஒரு நிலையில் நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. என்ன கொடுக்கும்? நல்ல அறிமுகத்தை கொடுக்கும். அரசாங்க ஆதரவுகள் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் சகாயம் பண்ணுவாங்க. அரசு தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு வேலைக்காக கவர்மெண்ட் வேலை தான் படிக்கணும், கவர்மெண்ட் வேலை தான் எழுதணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 3ஆம் பாவகத்தின் மிக வலிமையான செயல்பாடுகள் இப்போது ஏப்ரல் மாதத்திற்கு அமைவதால் பாட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இசை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இசையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, பாட வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்கின்ற அமைப்புகளில் இருப்பவர்கள், கலைத்துறையில் சாதிக்கணும், மீடியா துறையில் இருக்கணும், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், புகழ் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சாதனைகளை செய்யக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது ஏப்ரல் மாதம். அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல ஒரு 50-60 வயது கடந்தவர்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்து வந்த ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் நிற்கக்கூடிய தன்மை, எல்லாவற்றிலும் ஒரு மனசு சாந்தம் அடையக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது மிதுனத்திற்கு இன்று இந்த நல்ல மாதம் ஏப்ரல் மாதம். மிதுன ராசி சூப்பரான நேரம் ஏப்ரல் மாதம். இந்த சித்திரை வருஷம் உங்களுக்கு தாங்க. பங்குனி 2025க்கு முன்னே ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் கஷ்டம்தான் படணும், நஷ்டம்தான் படணும். படித்த பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு கிடைக்காது. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளே உங்களை டிப்ரெஷனை ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் வரக்கூடிய நேரம் உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஐஏஎஸ், ஐபிஎஸ்சி இப்படி படிக்கக்கூடிய தன்மை உடையவங்க, போலீஸ் படிப்பு படிக்க வேண்டியவங்க, டாக்டருக்கு படிக்கக்கூடிய படிப்பு படிக்கவங்க, சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரியான பெரிய படிப்பு படிக்கக்கூடிய மிதுனராசி ஆண் பெண்களுக்கு தாங்க யோகம் இந்த வருஷம். ஏன்னா குரு பகவான் தான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கல்யாண காட்சி நடக்காதவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சிகள் நடக்கலாம். ஆனால் இந்த மிதுன ராசியில் இருக்க வேண்டிய படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்குவீங்க. உங்களுடைய ட்ரீமு, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகாது. தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டில் வரதான் செய்யும். அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. உங்களுடைய எய்ம், உங்களுடைய குறிக்கோள், தாய் தகப்பன் என்னை படிக்க வைக்கிறாங்க, அந்த படிப்புக்கேற்ற படிப்பை படித்து நான் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் சொல்லக்கூடிய ஆதங்கத்தை மட்டும் பிடிச்சிக்கணும். மற்றபடி தேவையில்லாத பிரச்சனையை இது பண்ணிங்கன்னா நீங்கள் தான் டிப்ரெஷன் ஆவீங்க. இருந்திருந்தாலும் மிதுன ராசியில் குரு பகவான் நல்ல பலமாக இருக்கிறாரு. இதுதான் நேரம் உங்களுக்கு. எப்படா எனக்கு குரு தசை வரும்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாகவே மிதுன ராசியில் குரு பகவானுடைய நட்சத்திரமும் இருக்குது. புனர்பூசம்னு நினைக்கிறேன், கரெக்டு. மிதுன ராசி புனர்பூசம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்கள் ராசியிலே இருக்கிறனால குரு பகவான் இந்த மிதுன ராசிக்கு வரனால நீங்கள் தாங்க கோடீஸ்வர யோகம். நிறைய காசு வரும். நல்லதுக்கு பயன்படுத்துங்க. நல்ல அமைப்பு கொடுங்க. மண் வாங்குங்க, பொண்ணு வாங்குங்க. இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையில் நிலத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். படிக்கணும், படித்து அதுக்கு உண்டான வேலை கிடைக்கணும், நான் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைகள்லாம் இருங்க. நிறைய பேர் இந்த ராசியில் வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகளும் வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய வேலைகளும் நிறையவே இருப்பீங்க. இருந்திருந்தாலும் சொத்து பத்து, முன்னோருடைய சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணமும் இதே மாதம்தான். குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. உங்கள் ஜாதகத்தில் குரு பலமாக இருக்குது.
இருந்திருந்தாலும் மிதுன ராசியில் பொறுத்த வரைக்கும் அண்ணனோ தம்பியோ அங்காளியோ பங்காளியோ சொந்தமோ பந்தமோ உங்களுக்கு சூனியம் பண்ணும், உங்களுடைய கல்லாக்கி கொடுக்கும், உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய வேலைக்கு இந்த மாதிரியான இடையூறு விளைவிக்கக்கூடிய தன்மையான காரியங்களை அடுத்தவங்க செய்வாங்க. இதிலே நீங்கள் டிப்ரெஷன் ஆகியிருந்திருக்கணும் 2025 வரைக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் வந்துட்டார், 3 நாள் தான் உங்களுக்கு நோய், 3 நாள் தான் டிப்ரெஷன். அதாவது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த 3 நாள் சந்திராஷ்டமம் மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை எல்லாமே 3 நாளில் ஓடி போயிடும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான். விஷ்ணு பெருமானை பிடிச்சிக்குங்க. டைம் கிடச்சா திருப்பதி போங்க, திருச்சி போங்க, சென்னையில் இருக்க வேண்டிய வெங்கட்நாராயணர் இருக்க வேண்டிய விஷ்ணு பெருமானை வழிபட்டு வந்தாலே சனிக்கிழமையில் இல்லை ஒரு புதன்கிழமையில் இல்லை ஏதாவது ஒரு ஏகாதசியில் முறையான வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபு சூப்பராக வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. நல்லா படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம், படிக்க வேண்டிய ஜாதகம், வீணான பிரச்சனைகளை எதுவும் மாட்டிக்கக்கூடாது, தாயி தகப்பன் பேச்சை கேட்கணும், இப்படி பேச்சை கேட்டு ஒழுங்காக இருந்து தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் உச்ச நிலையில் இருப்பீங்க. இல்லைன்னா தேவையில்லாத ஒரு இழப்பு, ஒரு பெண்ணால் ஒரு இழப்பு வரும். ஆண்களுக்கு பெண்ணால், பெண்களுக்கு ஒரு ஆண்ணால் மிதுன ராசிக்காரங்கள் பல இன்னல்களை அடையக்கூடிய வருஷமும் இது தான். ஏன்னா குரு பகவான்னா ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஹெட்மாஸ்டர், புதன் பகவான் ஒரு டீச்சர். அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய ஹெட்மாஸ்டரே டீச்சர்கிட்ட அடிவணிஞ்சு தான் போகணும். உங்கள்கிட்ட 1.5 வருஷம் உங்கள் ராசியில் இருக்கும். அதனால் இடையூறுகள் வராமல், இன்னல்கள் வராமல் தன்னை தெளிவுபடுத்திக்கிட்டு தான் தாய் தகப்பன் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சத்தில் போகும். இல்லைன்னா பரமபதத்தில் பாம்பு கொத்தின மாதிரி தேவையில்லாத இடையூறுகளுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் வரப்போகுது. இருந்திருந்தாலும் 2025 குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும். முடிஞ்சால் வடபழனி முருகன் கோவிலுக்கு வாங்க, முருகனை வழிபடுங்க, குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, இந்த மிதுன ராசி என்பர்கள் நீங்க என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். முதல்ல மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுல உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி 5 கிரகங்களின் சேர்க்கை 10ஆம் இடத்துல. அடுத்து 12ஆம் இடத்துல குரு பகவான். இதுதான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல வேற எந்த கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகாதா அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பெயர்ச்சி மட்டும்தான். முதல்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குடும்பஸ்தானத்துக்கு அங்க கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் பெற போறார். நீச்சம் ஆகிறார்னா வலுவிழக்கிறார். அங்க பெயர்ச்சி ஆனாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. வலுவிழக்கிறதுக்கு, நீச்சம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு 25% தான். அங்க என்ன குடும்பத்துக்காக நீங்க சில வேலைகளை செய்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து உங்களுக்கு எப்போதும் போல நல்ல பெயர் கிடைக்க போறது கிடையாது. குடும்பத்திற்காக சில பேர் உழைத்தாலும் கூட அந்த உழைப்பு எல்லாமே வீணா போகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்துல 2வது கிரகம் என்ன பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். எங்க இருந்து பயிற்சி ஆகிறார்? 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அந்த 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார். சூப்பரா இருக்கிறார் இல்லையா. ஏப்ரல் மாதத்துல அந்த சூரியன் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறாரு. இதனாலதான் வெயிலினுடைய தாக்கம்லாம் அதிகமா இருக்கு. அடுத்து அக்னி நட்சத்திரம் வந்துரும். இந்த மாதிரியாலாம் அந்த சூரியனை வைத்துதான் அந்த பஞ்சாங்கத்துல எல்லாமே கணிப்பாங்க. அதனால இந்த காலகட்டம் அந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இது மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாபமான அமைப்பு தான். ஏன்னா அவங்களுடைய லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறாரு. உச்சம் பெறும்போது எப்படி இருக்கும்? உங்களுடைய மகிழ்ச்சியும் உச்சமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்ப இந்த மிதுன ராசி என்பர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு
பிரச்சனைகள், ஏற்கனவே நிறைய ஒரு கடன் தொல்லைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக தேவையில்லாத பண நெருக்கடிகளை நீங்க சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த பண நெருக்கடிகள் மூலமாக எல்லார்கிட்டையும் ஒரு அவமானங்கள், உங்களுடைய கோபமான பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், அந்த மாதிரியான வம்புகள், வழக்குகள் இதெல்லாமே இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 மாதத்திற்கு மேலாக ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன் மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியா அதிகப்படியாக கோபம்? ஏன்னா மிதுனராசி என்பர்களுக்கு கோபமே வராதுங்க. ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. திடீர்னு இருந்தாப்புல எங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, இதற்கு என்ன காரணம், எங்களுடைய குணநலன்கள் மாறிட்டுதா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் பகவான், சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறும்போது இந்த மாதிரியான ஒரு கோபதாபங்கள், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், எதுக்கெடுத்தாலும் போய் சண்டைக்கு நிக்கிறது, எதுவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக இந்த மாதிரியான முரட்டுத்தனங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு விலக போகுது. உங்களுடைய கோபங்கள்லாம் காணாம போகக்கூடிய ஒரு தருணம். எப்படி தீயில போட்டு பசுபமாக்குறோமோ அந்த மாதிரிதான் உங்களுடைய கோபங்கள் எதுவுமே வேலைக்கு ஆகாத ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாவகத்திற்கு உரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி. அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாயும் லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயும் 2ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அதனால கடன் வாங்கி இருக்கிறீங்க, கடனை அடைக்கணும்னு எவ்வளவோ நீங்க பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலயும் பிரயத்தனம் பண்ண போறீங்க. அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு வருமானமும்ன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு வருமானம் வராது. அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது இந்த காலகட்டத்துல பெருசா இருக்காது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அப்ப நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு என்ன மேடம் சொல்றது, நீங்க பதில் சொல்றீங்களா, நாங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மினிமம் ஒரு 1000 ரூபாய் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நீங்க அந்த 1000 ரூபாயை பே பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உயர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனால நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே பெருமளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எந்த இடத்துல என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, தொழில்ல நிறைய ஒரு வேதனைகள், இழப்புகள், பொருள் செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு தொழிலாளர்களே தங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் எடுங்க. கண்டிப்பா அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். நல்ல அதன் மூலமாக தொழில்ல பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 4ஆம் இடத்துல எப்போதும் போல கேது பகவான், இந்த கேது பகவானினுடைய பிடியில தான் இப்ப எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குதுங்க இந்த மாதத்துல. அதனால எல்லாத்துலயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய ஒரு டைமாவும் தான் இருக்கு. எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதத்துல சங்கடகர சதுர்த்தி வழிபாடு எல்லாருமே பண்ணிடுவாங்க மிதுன ராசி என்பர்கள். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்திலேயே அவர் இருக்கிறதுனால, அந்த கேது பகவான் இருக்கிறதுனால சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அந்த தடைகளும் நீங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பலவீனங்களும், கடந்த 2 மாதங்களாக மூட்டு வலி, அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நெஞ்சு வலி பிரச்சனை, கேஸ்ட்ரிக் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக. அது எல்லாமே அந்த கேது பகவான் வெளியில போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய ராசியில இருந்து அந்த 4ஆம் இடத்துல இருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதற்குண்டான ஒரு வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாரு. அதனால இந்த மாதிரியான மருத்துவ செலவுகள், திடீர்னு பாத்தீங்கன்னா தலைவலி, தலை சுற்றல், இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு அதிகப்படியாக இந்த மாதத்துல உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 2 மாதமாவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த மாதிரியான உடல் பலவீனங்கள்ன்றது
எங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா தலை சுத்துது, திடீர்னு பாத்தீங்கன்னா வயிறு வலி ஜாஸ்தியா இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ நரம்பு பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய உடல் நலன்ல மிகப்பெரிய அளவு பாதிப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அது எல்லாமே மீளக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு. அதனால அந்த உடல் பலவீனங்கள் அந்த மருத்துவ செலவுகளின் பேரில் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள், சொல்லவே வேண்டாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் கேட்போம். ஆனா இந்த 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி வரப்போகுது. ஆனா அந்த வாய்ப்புகள் மூலமாகவும் சில ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். சில பேருக்கு நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அடுத்து அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும் உண்டான ஒரு டைமா இருக்கும். யாரெல்லாம் சாதாரண வேலை, சாதாரண உத்தியோகம், சாதாரண தொழில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு, அடுத்து சினியில இருக்கிறவங்க, மீடியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். ஏன்னா இந்த கேதுவனுடைய பார்வை பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் இந்த கேதுவை பார்க்கிறாரு. இந்த 7ஆம் இடத்துல இருந்து அந்த மீன ராசியில இருந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த கேதுவை இந்த 5 கிரகங்களும் பார்க்குது. செவ்வாயாகப்பட்டவர் பார்க்கிறார், அடுத்து குருவாகப்பட்டவர் பார்க்கிறார். இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் கேதுவை பார்க்கிறதுனால இந்த ஏப்ரல் மாதத்துல பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பிரபலங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க. அந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். பட் அது ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. 12ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுல உங்களுக்கு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான ஆற்றல் நிறைந்த மாதம் இது. உற்சாகமான மாதம் இது. வெயில் தாங்க முடியாது உங்களால். ரொம்ப குளிர்ச்சியை தேடி ஓடுகின்ற காலம் இது. வேலை தேடி வச்சுருந்தீங்கன்னா, எங்கேயாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அமைஞ்சிரும், ப்ரொமோஷன் வந்துடும். உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா எனக்கு நடந்துச்சின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஊர் விட்டு ஊர் போகிறதும், இல்லை வெளிநாடுகளுக்கு போகிறதும் அந்த வாய்ப்பும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அது எப்படின்னா, ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டியதாக இருக்கும். பாதகாதிபதியே 12இல் இருந்தாலும் கூட அவனே தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்து அந்த ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் அவன் ஏதேனும் ஒரு காரியத்திற்காக ஒரு காரியத்தை தடைப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதை செய்வான். ஒன்று, பொருளாதார ஏற்றம் வருகிறதென்றால் ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டி வரும். ஒரு பொருளாதாரம் போதுமான அளவு இருந்தாலும் கூட இடம் விட்டு இடம் மாறுவதில் சில தாமதங்கள் அப்புறம் இடம் மாறுறது மாதிரி வரும். நீங்கள் விரும்பியது நடக்கும், ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும். கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆண்டில், இந்த புதிய வருட பிறப்பில் உங்களுடைய பயணப்பாதை மிக தெளிவாக இருக்கும். உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் உங்களோடு சண்டையிட்டு கொண்டிருப்பாங்க. ரொம்ப பாசத்தாலையும் அன்பாலையும் பிணைக்கப்பட்ட நீங்கள் வம்பு வளர்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அது ஒரு வகையான அந்த காதல் வம்பு. அந்த வம்பில் ஒரு இன்பமும் கலந்திருப்பதால் ஜாலியாக இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. மிக மிக அற்புதமாக இருக்கும். ஏற்கனவே யாராருக்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளமோ, ரொம்ப சென்சிட்டிவாக வாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையோட பயணத்தில் பார்த்திங்கன்னா, புதிய புதிய விஷயங்கள்லாம் துருத்துன்னு செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடும். உங்களுடைய தூண்டுதல், உங்களோட நாடி நரம்புகள் எல்லாம் ரொம்ப
வஜ்ரம் பாய்ஞ்சது போல் உருவாகுவதற்கான நேரம் இது. ஒரு சிலர் மிகவும் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவங்களோட விசுவாசமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அன்புக்காக ஏங்கி தவிச்சவங்கெல்லாம் அன்போடு கலந்து வாழ்வாங்க. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வயதிற்கேற்ற ஒவ்வொரு காரியங்களும் நான் பொதுவாகவே இந்த இடத்துல சொல்கிறேன். ஒரு 60%லேருந்து 70% நிறைவேறும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும் இந்த மாதம் உங்களுக்கு. அந்த ஸ்பீடாக போகிறது மட்டும் இல்லாத நிறைய கிரகங்கள் அது மாறி மாறி வருவதால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் டெக்னிக்கல் சம்மந்தமானது, நான் டெக்னிக்கல் சம்மந்தமானது, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமானது எல்லாமே கலந்து வாழக்கூடிய இந்த மாதமாக உங்களுக்கு செல்லும். உங்களுடைய சுவாசத்தால் ஏதேனும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். காலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடிவிட்டு சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிடும்போது அந்த சுவாசத்தை நிறுத்தி மெல்ல விட வேண்டிய நிலையை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு சரியான பாதை எடுத்து செல்லும். பெரும்பாலும் இந்த மாதத்தில் நீங்கள் என்னன்னாக்க ஏதேனும் காதல் சம்பந்தமான விஷயத்தில் தான் காலங்கள் ஓடுமே தவிர அவ்வளவு நிறைய விஷயங்கள் வராது. ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தமான இடத்துல ஒரு மாற்றங்களும் அதன் மூலமான ஒரு பரிமாற்றங்கள், அதில் உங்களுக்கு ஒரு சாந்த சுரூபமான சில சூழல்கள்லாம் வந்து உங்களை வழி நடத்தும். ஆகையினால் மிதுன ராசி நேயர்கள் இந்த புத்தாண்டை மிகவும் சிறப்பாக கொண்டாடுங்கள். உங்களுக்கு அதிகப்படியான வேலை பளுன்னா அங்கங்கே விட்டாக இருக்கும் நிறைய வேலை. அந்த வேலைகளை செய்கிறதும் ஓடுறதும் ஒடியாடுறதுமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு அதிக பளு இல்லாமல் செய்கிற வேலையில் திருப்தியாக ஒரு 55%லேருந்து 85% வரையும் உங்களுடைய சுய சிந்தனையின் மூலமாக நீங்கள் வளர்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகப்படியாக குறைஞ்சதுன்னா 55 வரையும் வந்துடும். அதிகப்படியாக போனால் 85 வரையும் போகும். அப்படி தான் அதோடைய பவர் இருக்குது. அதற்கு காரணம் கெட்ட கிரகங்கள்லாம் கெட்ட இடத்துல இருக்கிறதுனால அந்த நல்லது செய்வது. ஒரு 10லெல்லாம் ராகு இருந்தால் வெளிநாடு தொடர்பு உள்ள விஷயங்கள், வெளிநாட்டு செய்திகள் கிடைப்பது, உங்களுடைய நிர்வாகத்தில் உங்களுக்கு உயர்ந்த நிலையில் மதிப்பு மரியாதை கொடுப்பது, இதெல்லாம் நடக்கும். ஆடை ஆபரணங்கள் மாற்றுவீங்க. யாருக்காவது ப்ரெசன்டேஷன் பண்ணுற விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய இந்த மாத பலனானது மிக மிக நுட்பமாக உணர்ந்து செய்யக்கூடிய நேரத்தில் உணராததுமா செய்தாலும் சிறப்பாக தான் செய்வீர்களே தவிர ஒன்று ஆகாது. ஒரு சிலருக்கு மட்டும் காதல் தோல்வி வந்து ஓன்னு உட்காந்துட்டு அழுவாங்க. ஏன்னு கேட்டால் வாய் தான் அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துறது. எப்பொழுதும் விளையாட்டாக நினச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறவங்க அன்னைக்கு பார்த்து என்னடான்னா அதிக கோபத்தில் ஒருத்தர் பேச முடியாமல் மாட்டிக்கிட்டு சிக்கிக்குங்க. எழுத்து பிழைகள்லாம் வரும், பார்த்துங்க. ஒருத்தவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க புரிதல் இல்லாததுனால அவங்க உங்கள் மேலே கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய நுட்பமான விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய பயணத்தில் நீங்கள் தேடி செல்லுகின்ற பாதையில் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா 4 அருகம்புல் எடுத்து ஒரு விநாயகருக்கு வச்சுட்டு போங்க. ஏன்னு கேட்டால், அந்த ஒரு நொடி பொழுது விநாயகருக்கு வைக்கிறதுக்கு உங்கள் மனம் இடம் கொடுக்குதில்ல, அதுதான் இந்த மாதம் முழுவதும் உங்களை எடுத்துகிட்டு வரும். அந்த விநாயகருக்குடைய கேது பகவான் உங்களை நோக்கி 4ஆம் இடத்துலேருந்து வருகிறார்ல. ஆகையினால் உங்களுடைய நிறைய விஷயங்களை எடுத்து பிரித்து பார்த்து செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிற நீங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் இந்த புத்தாண்டில் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி.